ஆண்டு நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்களை போல நபர்களை கொண்டு, குடும்பத்தை கொண்டு தான் இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு சமாரிய தேசத்துடைய பஞ்சம் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வரும். குழந்தைய ஆக்கி சாப்பிட்ற அளவுக்கு தலைவிரிச்சு ஆடிக்கொண்டு இருக்குது பஞ்சம். ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியல. ராஜா கலங்கிட்டார். எலிசா சொல்கிறாரு, நாளைக்கு நேரத்தில் இது பஞ்சம் மாறும். அப்போ பிரதானியுடைய தலைவன் பிரதானி சொல்கிறான், இது முடியாது, வானத்தின் பலைகள் திறந்தாலும் இந்த தேசத்துடைய பஞ்சத்தை நீக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நினைச்சாரு, 4 குஷ்டரோகி தேசத்தில் வெளியில் உட்காந்துட்ருக்காங்க. உள்ளே போனாலும் சாபம், வெளியே போனாலும் ராஜாவுடைய சிறிய இராணுவம் வெளியே எதிர்க்க இருக்குது. இதை சமாரிய தேசத்தை முற்றுகையிடுவதற்காக, வெல்லுவதற்காக அவங்க முற்றுகை போட்டிருக்காங்க. அந்த இராணுவத்துக்குள்ளே கடந்து போனால் 4 குஷ்டரோகி யோசிக்கிறாங்க, போனால் அங்கே போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டு அவங்க கொன்று போட்டால் இராணுவத்தினுடைய கையில் செத்துன்னு சொல்லி சாவும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போன வழியில் ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதே மறுநாள் காலையில் எலிசா சொன்ன அதே நேரத்தில் அடுத்த 24 ஹவர்ஸில் தலைகளாக மாறிடுச்சு. எல்லோரும் வராங்க, அதை கொள்ளையிடுறாங்க, அவங்க ஓட்டாங்க. சரி, இராணுவம் அப்படியே கடந்து போயிடுச்சு. ஏன்னா இவங்க முயற்சி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த 4 பேர் முயற்சி பண்ணுறாங்க, ஏதாவது போய் செய்யலாமே. ஆண்டவர் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்கே உடனே நல்ல செய்தி அறிவிப்பதற்காக உள்ளே அறிவித்து ராஜா அது செக் பண்ண. அது ஒரு பெரிய சம்பவம். அது சொன்னால் 1 மணி நேரம் பார்த்தாது, ஒரு பெரிய காரியம். அது 1 மணி நேரம் அதை பிரசங்கிக்கிற ஒரு நேரம், அது ஒரு தலைப்பு அது. எனவே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். மறுநாள் காலையில் பஞ்சம் தீருச்சு. எனவே இன்றைக்கு நான் உட்கார்ந்து சொல்லி கொண்டிருக்கேன், கிரேசியுடைய பஞ்சம் நாளை காலையில் இதே நேரத்தில் கூட தீர்க்கலாம். ஒரே நபருக்கு எங்கள் மகன் அடிக்கடி சொல்லுவான், இப்போ ரொம்ப யோசிக்கிறீங்களப்பா, ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் செஞ்சிட மாட்டார், 42 லட்சத்தை நான் தரேன், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன் அதை நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்க மாட்டீங்க, அடிக்கடி என்னை சொல்லிக்கிட்டே இருப்பான். எனவே ஆண்டவர் நாளைக்கு காலையில் கூட இந்த அற்புதத்தை செய்ய முடியும். ஆனால் ஒரு சில மாதங்களுக்குள்ளாக கட்டாயம் சொந்த இடத்துல ஒரு சொந்த ஸ்டுடியோவில் விடுதலையோடு ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். இன்னும் ஒரு இருக்கிற 8 கோடி மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டு நடத்தணும். அது மாத்திரம் இல்லாத 1000 பேர் ஜெபிக்கிறவங்க வேணும். 370 பேர் தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க டெய்லி கிரேசி ஊழியத்துக்காக. 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அவங்க ஜெபிக்கலாம். சமையல் பண்ணி கொண்டு ஜெபிக்கலாம், நடந்து கொண்டு ஜெபிக்கலாம், பஸ்ஸில் போகும்போது ஜெபிக்கலாம். இப்படி கிரேசி ஊழியத்தை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கிறதுனால தான் இத்தனை கஷ்டங்கள் பாடுகளும் தான் நான் நிற்கிறேன், நாங்கள் நிற்கிறோம், ஜெபிக்கிறோம். இப்படி இந்த உபவாச ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. நெருக்கங்கள் வரும்போது பெருக்கத்தை கட்டளையிடுறார். உங்கள் 3 நிமிஷம் ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் தரார். அல்லேலூயா. எனவே மணிக்கணக்கில் யாரும் நீங்கள் ஜெபிக்க வேணாம். கிரேசி ஊழியத்துக்காக 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற அத்தனை அற்புதத்தை, 42 அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் அத்தனை அற்புதத்தையும் ஆண்டவர் நிமிஷம்தான் ஜெபம் பண்ணார். காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியில் இறையாத முடிஞ்சு போச்சா, எப்போத்தான் விட்டு பேசுனா, லாசுருவே வெளியே வா, இப்படி தான் பாடையை தொட்டுன்னு வாலிப பிழைச்சான், தண்ணீரை பார்க்குற திராட்சரசம் மாறுது. நம்ம ஆண்டவர் வித்தின் செகண்டில் அற்புதம் செய்கிற ஆண்டவர். அதனால தான் யோவானில் கடைசியில் யோவான் எழுதி வச்சிருப்பார், அவர் செய்த அற்புதங்களே புத்தகத்தில் எழுதுனா உலகம் கொள்ளாதான். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர். எனவே மணிக்கணக்கில் கிரேசி ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். நினைக்கும் போது 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இந்த தேசத்தை கலக்கிறவளாய் ஆண்டவர் எங்களை மாற்றுவார். எனவே ஜெபித்து வேத வாசத்துக்குள்ளே கடந்து போகலாம். 10 நிமிடம் மாத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் பேசுனதான் எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அடியனை மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய மன விருப்பத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் அதை பிறகு செய்யணும். நீ செய்யப்போருக்கான நன்றி. வேதத்தின் அதிசயங்களை எங்களுக்கு நீ விலக்கி காண்பீங்க. நீ செய்யப்போருக்கான நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சோத்தன் ஒரே ஒரு பாடல் பாடுறோம். திடீர்னு ஒரு மனசில் வருது. அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தெய்வ போர் ஆயுதங்களை கையில் எடுப்போம். தேசத்தின் காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அரண்களை நிர்மூலமாக்கி நம்ம அப்படி பாடிட்டு நம்ம ஒரு வல்லமையோடு நம்ம கடந்து போகிறோம். சும்மா ஆண்டு பாத்தில் வரும்போது கண்ணீர் வடிக்க அப்படியே கஷ்டத்தை சொல்ல மாத்திரம் இல்லை, உற்சாகமோ ஆவியில் நிரம்பி ஜெபிக்கவோ ஆண்டவருடைய வசனத்தை கேட்கவும் தான் கடந்து வரணும். எனவே இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தெய்வ போர் ஆயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்வோம் சொல்லி ஒரு அருமையான பாடல் சாங் நம்பர் 125 நண்பு சுஜ ஜெபக்குழுவில் அதிகமாக எனக்கு பிடித்த பாடல். இது நிறைய பாடல் அதில் நம்ம பாடி கொண்டு இருக்கிறோம்ல இது. எனவே என்னை வளர்த்தது நண்பு சுஜ ஜெபக்குழு தான்.
29 ஆண்டுகள் அதில் ஆண்டவருக்காக என்னால் முடிந்த காரியங்களை ஓடி ஓடி செய்ய உதவி செய்தார். அதுதான் இந்த ஊழியத்தில் இப்படிப்பட்ட பாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு அந்த மிஸ்டரி ஊழியத்திலிருந்து தான் கொடுத்தார் பார்த்துங்க. எனவே அந்த பாடலை இணைந்து பாடிட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நம்ம முழங்காலில் போக முடியும், தேசத்துக்குள்ளே இப்போ போக முடியாது, நம்ம முழங்காலில் போயிட்டுருக்கோம்ல, எங்கள் உட்காந்து 4 செவத்துக்குள்ளே ஜபித்துட்டு இருக்கோம், ஆனால் தேசம் முழுவதும் பார்த்துட்ருக்காங்க. எனவே முழங்காலில் செல்லுகின்ற பாக்கியத்தை நாளில் ஆண்டு தந்திருக்கிறார். எனவே அரண்களை நிர்மூலமாக்குகின்ற வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடிட்டு நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அரண்களின் மூலமாக்கிடுவோம், தெய்வ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம், அரண்களின் மூலமாக்கிடுவோம். எரிகோவின் அலங்கம் சரிந்திடும், விசுவாசை காலம் தொனிக்கையில், எரிகோவின் அலங்கம் சரிந்திடும், விசுவாசை காலம் தொனிக்கையில், எதிர்ப்போர் யோசனை அதுமாகும், ஆவியில் நிறைந்த ஜெபத்தினார், எதிர்ப்போர் யோசனை அதுமாகும், ஆவியில் நிறைந்த ஜெபத்தினால், அரண்களின் மூலமாக்கிடுவோம், தெய்வ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம், அரண்களின் மூலமாக்கிடுவோம். ராஜாக்களை தள்ளும் ஏற்படுத்தும், அதிகாரம் கொண்ட நம் தேவனிடம், ராஜாக்களை தள்ளும் ஏற்படுத்தும், அதிகாரம் கொண்ட நம் தேவனிடம், தானியேலின் ஜெப கூட்டாளிகள் இணைந்து ஜெபித்து ஜெயம் பெற்றார், தானியேலின் ஜெப கூட்டாளிகள் இணைந்து ஜெபித்து ஜெயம் பெற்றார், அரண்களின் மூலமாக்கிடுவோம், தெய்வ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம், அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம். எதிர்ப்பை கண்டு பயப்படோம், எதிர்க்கும் பிசாசை முறியடிப்போம், எதிர்ப்பை கண்டு பயப்படோம், எதிர்க்கும் பிசாசை முறியடிப்போம், தோல்வியை காணாத யுத்தத்திலே துணிந்து முன்னேறுவோம், தோல்வியை காணாத யுத்தத்திலே துணிந்து முன்னேறுவோம், அரண்களை நிர்மூலமாக்கிடுவோம், தெய்வ போராயுதங்களை கையில் எடுப்போம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம், தேவனின் அன்பினால் வெல்லுவோம், தேசமெங்கிலும் நாம் செல்லுவோம், அரண்களின் நிர்மூலமாக்கிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குகின்ற வல்லமையை ஆண்டவர் இயேசு உங்கள் கையில் எங்கிட்ட கொடுத்துருக்கிறார். நம்ம தான் தூங்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஜோபானா தலைகீழாக எல்லாம் மாறும் பார்த்துங்க. ஹல்லேலூயா. அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு ஆண்டோடைய பாத்திரம் உட்காந்து காலையில் செபித்து கொண்டு இருந்தேன். நேற்று உட்காந்து யோசிக்கும் போது அக்கா அப்படி சொன்னாங்களே, நம்ம என்ன ஆண்டோரை பேச சொல்லும்போது, கடந்த நாட்களில் 4ஆம் தேதி நம்ம ஜெபம் பண்ணோம்ல, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபித்தோம். ஏற்றத்தாழ்வுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு நிலைமை, எப்படி ஜெபம் பண்ணோம். நிறைய பேர் சொன்னாங்க, எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா,
முழுசாக வந்துடும், நம்ம தேசத்தில் ஒரு கலக்கலாம் அப்படின்னா யோசித்து நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு பிறகு 5ஆம் தேதி காலையில் சொன்னாங்க, 6ஆம் தேதி சொன்னாங்க, பாஸ்டர் இவ்வளோ ஜெபம் பண்ணமே, இப்படி மாறிடுச்சே, இப்படி வந்துடுச்சே, என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணுவோம், என்ன ஆச்சு, நல்லதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இல்லை பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அப்படி நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போது ஆண்டவர் ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசினார், இப்படி உங்கள் வார்த்தையினால் என்னை துக்கப்படுத்துகிறீங்களே, என்னுடைய தீர்மானம், என்னுடைய சித்தம் ஆதீனத்தில் ஒன்று வச்சுருக்கிறேன், அதுதான் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய கடமையில் நீங்கள் செஞ்சீங்க, ஜெபித்தீங்க, கிட்டத்தட்ட 40 நாட்களாக ஜெபித்தீங்க, 7 கட்ட தேர்தல் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் ஜெபித்தீங்க, என்னுடைய தீர்மானம் இதுதான், அதே நீங்கள் அக்செப்ட் பண்ணாதபடி தலைகளாக மாறிடுச்சே, எவ்வளோ ஜெபம் பண்ணணும் இல்லை, ஓகே இது ஆண்டு வச்சு, ஆனாலும் பரிபூர்ண அந்த உள்ளத்துலேருந்து சொல்ல மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்லி அப்படி ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் நேராக பேசுகிறான்னு சொல்லி நான் போய் சொல்ல விரும்பல, மனசில் வருது. இப்போ ஆண்டவர் எவ்வளோ நம்ம போராடி ஜெபித்தோம்ல, இன்றைக்கி 5 மணி நேரம் போராடினோம். ஆண்டவரே சோத்திரம், இது உங்களுடைய அனாதி தீர்மானம் அப்படி பேசினோடனே உடனே அதை விட்டுட்டேன். ஆண்டவரே சோத்திரம், பிரைஸ் எல்லாம், ஆண்டவருடைய சித்தம் இல்லாதபடி ஒரு அணுவும் அசையாது. பார்த்துங்க, அரண்களை நிர்மூலமாக்கின்ற வல்லமை ஆண்டவர் நம்மளை தந்திருக்கிறாரு. ராஜாக்கள் நம்ம வேத வசனத்தில் அதுதான் தியானம், சமயங்களையும் காலங்களையும் மாற்றுகிற ஆண்டவர். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். இதுதான் அவருடைய தீர்மானம். பிரைஸ் எல்லாம் ஆமீன் சொல்லி 100% உள்ளத்திலிருந்து நம்ம ஆராதிக்கலை, நன்றி சொல்லலை. சில அப்படி தயக்கங்கள் என்னமா இருக்கும், ஊழியத்தில் தடை வருமா, இந்த ட்ரஸ்டெல்லாம் மூடிட்டாங்களே, இதெல்லாம் கிடைக்குமா, இப்படி பல கேள்விகள் ஊழியக்காரர்கள் மத்தியிலையும் திருச்சபை மக்கள் மத்தியிலும் நம்முடைய விசுவாசிகள் மத்தியில் நம்ம கிரேஸ் டிவியில் வந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டர் என்ன எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசின ஒரு காரியம், மல்கியா 2ஆம் வசனம் 17வது வசனம், 2வது அதிகாரம் 17வது வசனம். யாராவது அக்கா ஜெயந்தியக்கா இருந்துச்சுன்னா மைக் எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். வசனத்தை திருப்பி நான் ஒரு முறை வாசிக்கிறேன் பாருங்களேன். உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனால் அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். நம்ம கேட்குறோம்ல, நீங்கள் கேட்டுறீங்க என்ன நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு பாருங்களேன், இதுதான் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த வார்த்தையை நிறைய பேர் சொன்னாங்க. பொல்லாப்பை செய்கிறவர் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாக இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. அதே சொன்னோம்ல, இவ்வளோ ஜெபம் பண்ணோம், இப்படி வரும், இப்படி ஆட்சி வரும், அப்படி வரும் அப்படின்னு யோசித்தோம். எல்லாம் நல்ல ஆட்சி தான் அது கொடுத்துருக்காருல்ல. நானும் நிறைய யோசித்தேன், 5 மணி நேரம் ஜெபம் பண்ணமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் சொல்கிறதுனால, செய்கிறதுனால, அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த 12:30 மணிக்குள்ளே எங்களுக்கு சோர்வு வந்துடுச்சு. அப்படியே துடிப்பாக அரண்களை நிர்மூலமாக்கி ஜெபிப்போம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு சில காரியங்களை கேள்விப்பட்டவொடனே சோர்வு வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவரே சோத்திரம் சொல்லிவிட்டு வல்லமையாக தான் நாங்கள் அந்த ஜெபத்தை முடித்தோம், நாம மகிமைக்காக. அப்போ உண்மையாகவே ஆண்டவர் அதை பார்த்துட்டு துக்கப்பட்டிருப்பார், மனசு வேதனைப்பட்டிருப்பார். ஒரு வருத்தப்படுத்திட்டேன், ஆண்டவருமே வருத்தப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் ஜெபிக்க வேண்டியது எங்கள் வேலை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கொடுக்குறவர் அவர். நம்ம ஆயத்தை தான் படுத்தணும், ஜெயத்தை கொடுக்குறவர். பவுல் நட்டாலும் அப்பளும் நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிற தெய்வன் அவர். அப்படிப்பட்ட காரியங்களை உண்மையாக யாராவது இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நாங்கள் ஜெபித்தோமே, இவ்வளோ ஜெபம் பண்ணோமே, இப்படி இல்லையே, அப்படி நடந்துச்சு, அக்கிரமம் இப்படி வந்துட்டாங்களே, அப்படி வந்து நிறைய சொல்லக்கூடாது. லைவில் போயிட்டுருக்குல்ல, நிறைய சொல்லக்கூடாது. இப்படி நம்ம யோசித்த நாட்கள் உண்டு. அப்படி யோசிச்சுருந்தா இன்றைக்கி ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, இது உங்களுடைய அனாதி தீர்மானம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் தேசத்தில் கொடுத்துருக்கீங்க, ஆண்டுடைய தீர்மானம் அதுதான். அது சம்மந்தப்பட்டு தான் ஒரு சில வசனத்தை தானியலில் வாசிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். தானியல் 6ஆம் அதிகாரம், தானியல் 6ஆம் அதிகாரம் 16, 18, 20 வாசிங்களேன். 6ஆம் அதிகாரம் 16, 18, 20. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான்.
பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் இராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயரச் சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு பெரிய தானியேலை அந்த இதை நம்ம சொல்ல போனால் ஒரு பெரிய சம்பவம். அது இதை நம்முடைய இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஆட்சிக்கு சம்பந்தமான காரியங்கள் ஆண்டவர் நினச்சானா என்ன வேணால் செய்யலாம் என்பதற்கு இதை தானியேல் தான் எனக்கு உடனே ஞாபகம் வந்துச்சு. இதை எடுத்து இதை சம்மந்தப்படுத்தி நம்ம இந்த வசனத்துக்கு ஒத்தி நம்ம பேசலாமே. தானியேலையும் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ 4 பேரையும் சரிப்படுத்தி கொண்டு வராங்க. விடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தானியேல். அதனால தான் என் மகனுக்கு கூட நான் தானியல்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறேன். அப்படி பிறக்கும்போது நான் ரொம்ப தானியல் புத்தகத்தை அதிகமாக தானியலில் ட்ராமா போட்டிருக்கோம். அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் எனக்கு சார் போஸ்ட்டுன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அதுக்கு இந்த தானியல் நாடகத்துக்கு 1 மாதம் ப்ராக்டிஸ் போனேன் நான். அதனால் இந்த தானியல் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால் என் மகனுக்கு கூட டேனியல் தான் பேர் வச்சுருக்கிறேன். என்னென்னா அப்படி ஒரு ஆண்டவருக்காக வைராக்கியம் நிற்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இல்லை தானியல். அப்படி அவங்க சிறைப்பிடித்து கொண்டு வரப்படுறாங்க. ஒரு 5 விதத்தை மாதம் சொல்லிவிட்டு இவர்கள் மூலமாக ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறார், அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது. நம்ம யோசிக்கிறேன்ல, இது தலைகீழாக மாறும் என்பதற்கு இது சாட்சியாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 4 பேரும் வராங்க. 4 பேரும் அதில் ராஜாவுடைய போஜனத்தில் நான் கரைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. அது நிறைய சொல்லிக்கிட்டே போனால் 1 மணி நேரம் பத்தாது. அது வந்து அவங்க கேட்கப்படுது. 10 நாள் அவங்க கீரை வகைகள், பருப்பு வகைகள் கொடுக்குறாங்க. மற்ற பிள்ளைகளை காட்டிலும் இவங்க ரொம்ப புஷ்டியாக இருக்கிறாங்க. ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. தொடர்ந்து ராஜாவுடைய திராட்சை ரசத்தினாலும் அவருடைய உண்ணுகிற அந்த உணவுனாலும் தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்நிய தேசத்தில் கூட அவ்வளோ வைராக்கியமாக நின்றாங்க. 4 பேரும் நிற்கிறாங்க. அதை முதலாவது தீர்மானம் பண்ணி கொண்டார் தானியேல். நான் கரைப்படுத்தக்கூடாது, என்னுடைய இது தேவனுடைய ஆலயம், இது நான் கரைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த வைராக்கியமாக நின்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வேற ஒரு இடத்துக்கு போனால் ஏதாவது சாக்கு பார்ப்போம், என்ன பண்ணுறது, நடந்துச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஊரோடு ஒத்து வாழலாமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை நம்ம சப்பக்கட்டு கட்டுவோம்ல. ஒரு சில காரியங்களை நம்ம ஊழியக்காரன் நம்ம ஆலயத்திலே வச்சுங்களேன், நம்ம ஒரு சின்ன தவறு செய்தார்னா அதை போய் சொல்லி இது செய்யாதீங்க, சிரிப்போடு சந்தோஷமாக அவர்கிட்ட சொல்லலாம், தப்பு கிடையாது. நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு? நம்ம போனோமா வந்தோமா, நல்லது செய்தோமா, நல்ல பேரோடு வந்தோமா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறோம். எனக்கு அப்படி இருக்க முடியாது. நான் சிரிச்சுக்கிட்டே எங்கள் ஆயிட்ட போய் கேட்பேன், அவர் என்னை நேசிப்பேன், நான் அவரை நேசிப்பேன். அநேக நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி தான் தானியேல் என்ன பண்ணார், ராஜா கிட்ட அவங்களுடைய பிரதானிகிட்ட சொல்லிட்டாங்க, என்னால் தீட்டுப்படுத்த முடியாது, இந்த போஜனம் வேணாம், இதுதான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு நின்றாங்க. அதில் அதுபடி அடுத்து ரொம்ப பிடிச்சதெல்லாம் நிறைய வாசலே போகலாம், ஃபுல்லாக வாச முடியாது. 3 வேளையும் ஜெபிக்கிறத மறக்கவே இல்லை தானியேல். அந்நிய தேசத்துக்கு போயிருக்காங்க. அந்நிய தேசத்தில் போய் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு சிறைப்பிடிச்சு போயிருந்தோம் வச்சுங்களேன், ஒரு சாதாரண ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம்னா அந்த ஜெபிக்கிற நேரத்தை மறந்துடும் தெரியுமா. நம்ம 7 மணிக்கு ஜெபிக்கிற நேரத்தை வச்சுருந்தோம்னா வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு பிரச்சனை வருதுன்னா கரெக்டாக இந்த டைமை மாற்றிடுவோம். சரி பார்ப்போம், என்ன கஷ்டத்தில், ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஜெபம் பண்ணிங்களா, 7 மணிக்கு ரெகுலராக பண்ணிங்களா, இல்லை பண்ணல. ரேசிவியில் கூட அப்படி சொல்லியிருக்காங்க, அக்கா 3 நிமிஷம் ஜெபம், ஐயோ நான் 2 நாள் மறந்துட்டேன், ரொம்ப வேதனை, ரொம்ப பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எப்படி கட்டணும்னு யோசிச்சுட்டே இருந்தால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. அப்படி தானியேல் சொல்லவே இல்லை. அன்றைய தேசத்தில் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக பாலங்களை திறந்து வச்சு 3 வேளையும் ஜெபிக்கிறத மறக்கலை. ஆண்டவரை வந்து கனம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இதை தானியேல் எப்படியாவது சிறைப்பிடிக்கணும், சிங்ககபிக்குள்ளே போகணும்னு சொல்லி பயங்கரமான தீர்மானம் பண்ணாங்க. எல்லாரும் தீர்மானம் பண்ணி தானியேல் எதுலையுமே தப்பு கண்டுபிடிக்க முடியல, எதுலையுமே தப்பு கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் யோசித்து கொண்டு இருக்கிற 3 வேளை ஜெபிக்கிறான் இவன். இதை வந்து ராஜா கிட்ட சொல்லி இதை வந்து இவன் நிறுத்த மாட்டான். ஆனால் சொல்லி இதை நான் செஞ்சிட்டோம்னா தானியேலை தூக்கி சிங்ககபியில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க, ராஜாவே 30 நாள் அளவுக்கும் உண்மை தவிர யாரும் சேவிக்கக்கூடாது, இல்லை அவங்களுடைய கடவுளை யாரும் ஆராதிக்கக்கூடாது, உண்மை மாத்திரம்தான் சேவிக்கணும், வேறு யாரும் சேவிக்கக்கூடாது, அப்படி ஒரு சட்டத்தை போடுங்க. அப்படி யாராவது உண்மை தவிர அவங்க தெய்வத்தையோ வேறு யாராவது ப்ளீஸ் பண்ணால் சேவித்தால்
சிங்கக்கபிக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு தெரியல இது எதனால் இந்த காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரியாதே முத்திரை போட்டார். யாரும் ஜெபிக்கக்கூடாது, என்னை தவிர யாரும் ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்லி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு மோதிரத்தில் முத்திரை வச்சாச்சு. இதை தானியேல் கேள்விப்பட்டு இதை மாதிரி நீ யாரையும் சேவிக்கக்கூடாது, ஆண்டவரை சேவிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, ராஜாவை மாத்திரம் தான் சேவிக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. கையெழுத்து ஆயிடுச்சு, நீ ஜெபிக்கக்கூடாது. ஆனால் தானியேல் விடலை. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நமக்கு எதுக்கு வம்பு இல்லை, சரி கதவை திறந்து வச்சா தான் பிரச்சனை, அதனால் கதவை மூடிட்டு எப்போ மூணு ஜெபம் பண்ணலாம், 3 வேளை ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்களும் நானும் பண்ணியிருப்போம். கட்டாயம் இல்லை, தேசத்தில் ஒரு சட்டம் வருது, இன்றைக்கி சட்டம் மாறுதுன்னு வச்சுங்களேன், கட்டாயம் இப்படி ப்ரேயர்னா நடத்தக்கூடாது வந்தால் நம்ம மூடி வச்சுட்டு செய்வோம், வெளியே கேட்காதபடி. இப்போ கூட பாருங்கள், வெளியே சத்தம் போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அடைச்சி வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் தானியேல் அப்படி பண்ணவே இல்லை. கையில் தானே ஆச்சு, சிங்கக்கபி தானே போகிறேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் 3 வேளை பலகணிகளை திறந்து வைத்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்குறோம். தீர்மானம் பண்ணார், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தாரு. 2வது 3 வேளை ஜெபிக்கிறது மறக்கலை. 3வது அங்கே கையெழுத்து ஆயிடுச்சு, யாரும் ஜெபிக்கக்கூடாது, யாரும் வேறு தேவனும் ஆராதிக்கக்கூடாது, என்னை மாத்திரம் தான் சேவிக்கணும்னு சொல்லி பல காரியத்தின் நிமித்தமாக ராஜா கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதை மீறினா சிங்கக்கபின்னு சொல்லி தானியேலுக்கு தெரியும். ஆனாலும் அதை மீறி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து 3 வேளையும் பலகணிகளை திறந்து வைத்து தான் ஜெபித்தார். யோசித்து பாருங்களேன், நீங்கள் மூடி வச்சு ஜெபிக்கலை, 3 வேளை எப்போ போல ஜெபிக்கணும், அவ்வளோதானே, ஏன் பலகணிகளை திறக்கணும், திறக்காது ஜெபிக்கலாம், ராஜாவுக்கு தெரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தானியேல் செய்யலை, எப்போ போல ஜெபித்தார். அது நிமித்தமாக சிங்கக்கபிக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ராஜா தூக்கி போகிறதுக்கு மனசே வரல, சிங்கக்கபிக்குள்ளே போயிட்டார். 4வது எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சமான என்ன தெரியுமா, தானியேலை தூக்கி சிங்கக்கபியில் போட்டாச்சு இப்படி பண்ணது நிமித்தமாக. ஆனால் சிங்கக்கபியில் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை அடைச்சிட்டாரு. அமைதியாக தூங்கிட்டான்னு நினைக்கிறேன், தூங்கிட்டான்னு உள்ள இல்லை, சிங்கத்தின் வாயை அடைச்சிட்டான்னு வேதத்தில் இருக்கும். நான் என்ன யோசிச்சேன்னா, சிங்கத்தின் மத்தியில் தானியேல் அழகாக போய் தூங்கிட்டார். ஆனால் தூக்கி போட்டார் பார்த்தீங்களா, ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கமே வரல. அதுதான் வேதத்தில் வாஸ்தவம். ராஜா அதை செஞ்சுட்டு 18ஆம் வசனத்தில், பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் போயிற்று. ராஜாவுக்கு பாருங்களேன், தூக்கி போட்ட ராஜாவுக்கு தூக்கம் வரல, போஜனம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் ஆண்டருக்கு உண்மையாக இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்தது நிமித்தமாக ஒரு போராட்டத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிறார் தானியேல். சிங்கக்கபிக்குள்ளே போயிருக்கிறார், சிங்க பசியோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட சிங்கக்கபியில் இருக்கிற சிங்கங்கள்லாம் 2-3 நாட்கள் உணவு போட மாட்டாங்க, அது வெறியோடு இருக்கும். அப்படி மேலே தூக்கி போடும்போது பாய்ந்து அப்படியே அந்த சரீரத்தை பீத்து சாப்பிடும். அதனால் 3-4 நாட்கள் பசியோடு இருக்கிற மாதிரி அந்த சிங்கங்களை வச்சுருப்பாங்க. அப்படி தானியேலை தூக்கி போட்டாங்க. சிங்கம் பாதுகாப்பாக பக்கத்தில் படுத்துருக்கு, அழகாக தூங்கிட்டார். ராஜா தூக்கம் வரல. மறுநாள் காலையிலே வர்றார் ராஜா, வேகமாக என்ன கேட்குறாரு, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு துயரமாக கேட்குறாரு, சே தானியேல் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டோமே, எல்லாம் சதி தீட்டி என்ன ஒரு மூல காரணமாக பயன்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி ராஜாக்குள்ள ஒரு பெரிய கஷ்டம் கேட்குற. துயர சத்தமாக தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, எப்படி அறிக்கிறார் பாருங்களேன். இப்படிலாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, இப்படிலாம் சொல்லுவாங்களா, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அப்பவே அறிக்கையிட்டார் ராஜா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லி அறிக்கையிடுறாரு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டால், அப்போது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டால், அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்யலை. வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கணும்னா ஆண்டுக்கு முன்பாக நீங்கள் உத்தமனாக இருக்கணும். நீதிக்கேடு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஜெபிக்க, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி ஊழியம் செய்ய இருக்காதபடி நீ எடுத்த தீர்மானத்தில் உண்மை உத்தமமாக இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்காக நிற்கும் போது அது நிமித்தமாக எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அது நிமித்தமாக ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை சேதப்படுத்தணும், இன்னைக்கு ஆட்சி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க, இதே தான் நடக்க போகிறது. ஆமென். அநேக காரியங்கள் நிமித்தமாக ஒரு ராஜா மாதிரி சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் வரல. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஊழிய ஸ்தாபனங்கள் எல்லாம் அழகாக ரொம்ப தெளிவாக இருக்க போகிறாங்க,
தெளிவாக்க போகிறாங்க. அதுக்கு பிறகு கடைசி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10வது வசனம் இல்லை, அல்லேலூயா, 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உள்ளேருந்து வெளியே ராஜாவே தானியேல் சொல்கிறாரு, உமக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாக நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன். உனக்கு விரோதமாக நான் நீதிகேடு செய்யலை. எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்கா பாருங்க. நீதிகேடு செய்யலை, பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கா. அதனால தான் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் ஆண்டவர். அங்கே ராஜா ஓடி வராரு. கடைசியில் இது 26 வசனம் தான் இந்த தேசத்தில் நடக்க போகுது பாருங்களேன். இதுதான் நடக்க போகுது. என்ன சொல்கிறாரு, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஆமென். ஜெபித்தது நிமித்தமாக ராஜா தூக்கி தானியேல் உள்ள போறாரு. ஆண்டவரை பற்றி தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அப்படின்னு சொல்லி இவர் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன் சொல்லி ராஜா அதுக்கு பிறகு என்ன கட்டளை கொடுக்கிறாரு, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். என்ன சொல்றார் பாருங்களேன். இப்படி தேசத்தை ஆளுகிறவர் சொல்ல போறாங்க பாருங்க. இப்படி விசுவாசிக்கிறீங்களா? தானியேலை போல இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் நீங்கள் வாழுகிற இடத்துல உண்மையோடு பரிசுத்தத்தோடு எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருந்து ஊழியத்தை செய்யும்போது, ஊழிய காரியங்களை செய்யும்போது, உங்கள் குடும்பத்தை நடத்தும் போது, பணி செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஆட்சி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்காதபடி தானியேலை போல நீ எடுத்த தீர்மானத்தில் உண்மையாக இருக்கும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது, உங்களை அதை பல லஞ்ச காரியங்கள், பல விதமான காரியங்கள் உங்களை தீட்டுப்படுத்தாதபடி, அந்த உலகத்தோடு ஒத்து போகாதபடி. உலகத்தோடு ஒத்து போகல இல்லை, ராஜா கட்டளை போட்டார். ஓகே, நம்ம அமைதியாக ஜன்னலை மூட்டி ஜெபம் பண்ணுவோம், ஏன் பழங்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஊரோட ஒத்து போகல தானியேல். சான்ஸே கிடையாது. இந்த ஆண்டவருக்கு முன்பாக 3 வேளை ஜெபித்தே ஆகணும். ராஜா ஏமாத்திரம். அப்படி இந்த நாட்களில் ஊழியக்காரர்களாக நீங்களும் நானும் நம்ம கிறிஸ்தவ சமுதாயமும் இப்படி உண்மையோடு பரிசுத்தத்தோடு ஜீவிக்கும் போது, வைராக்கியமாக ஜீவிக்கும் போது, தானியேல் தூக்கி போட்ட தானியேல் சிங்க கபில ராஜா மாதிரி தூங்கினார். சிங்கத்தின் மத்தியில் பாதுகாப்பாட காவலோடு தூங்குறார். ஆனால் காவல் புரிகிற சுற்றி அநேக காவலாளிகள் இருக்கிற ராஜாவுக்கு தூக்கம் வரல, சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. இப்படி இந்த தேசத்தில் நடக்க போகிறது. ஆண்டுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, காரியங்களுக்கு விரோதமாக பல திட்டங்கள் தீட்டினாலும் ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், திருச்சபை மக்கள் எல்லாரும் அமைதியா சந்தோஷமா இருக்க போகிறோம். ஆமென். இப்படி தானியேல் சொன்ன தேவன், அந்த ராஜா சொல்றாரு, அவர் ஜீவனுள்ள தேவன். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? தானியேல் சொல்லலை. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தானியேல் சொல்லலை. தானியேல் உண்மையா இருந்தாரு, ஆராதிச்சாரு, கர்த்தருக்கு பயந்திருந்தாரு, ராஜாவுக்கு விரோதமாக நீதிகேடு செய்யல, ஆண்டவருக்கு விரோதமாக நீதிகேடு செய்யல, எடுத்த தீர்மானத்தில் உண்மை உத்தமமாக நின்னார். என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்ல. சாத்ராக் மேஷாக் அப்படி தான் பண்ணாங்கல்ல. நீ நிறுத்தின பொருசலையை வணங்க, என் ஆண்டவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம். நம்ம சப்பு கட்டு கட்டுவோம்ல நிறைய காரியங்களில், அப்படி செய்யல அவங்க. அதனால தான் ஆண்டவர் அந்த நெருப்புக்கு தப்பி வித்தார். அது ஒரு சம்பவம். அது ஓகே. இப்போ தானியேலை தூக்கி எடுத்து ராஜா சொல்றாரு, தானியேல் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வன் அப்படின்னு சொல்லி ராஜ்யம் எங்கும் இந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கணும். என்ன சொல்றாரு? அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது. ஆமென். அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்குமா. எப்படி அறிக்கிறார் பாருங்க. ராஜா சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. தானியேல் சொல்லல, ராஜா சொல்றாரு, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்குமா. என்ன சாட்சி? அவர் உண்மையா இருந்தது நிமித்தமாக, ஆண்டோருக்கு உண்மையா இருந்தது நிமித்தமாக, சிங்ககபிக்கு போனது நிமித்தமாக அங்கேயும் ஆண்டவர் காப்பாற்றி அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படித நிமித்தமாக ராஜ்யம் எங்கும் இந்த தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன், அவர்தான், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை கொடுத்து தேசமெங்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க இப்படி வாழும்போது ஆண்டவர் நம்ம செய்ய வேண்டிய கடமை பரிசுத்தத்தோடு உண்மையோடு நம்முடைய ஆலயத்தில் சரி, எது நியாயம், எது கரெக்டு, மனசுல பட்டதை நம்ம செஞ்சோம்னா இந்த தேசத்துல நம்ம ஆராதிக்கிற தேவன், நீங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவர் இந்த நாட்களில் கிறிஸ்தவளாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் கிறிஸ்தவங்களை எதிர்பார்க்கிற தேவன் அல்ல, கிறிஸ்துவை போல சீடர்களை எதிர்பார்க்கிற ஆண்டவர். அதிகமாக எங்கள் நண்பு சுஜபக்குள்ள நாங்கன்னா சொல்லும்போது அண்ணமார் சொல்லுவாங்க, அவர்களுக்கு பக்த கோடிகள் தேவையில்லை. பக்த கோடிகள் ஒரு கூட்டம் நடத்தினா 10,000 பேர் தேவையில்லை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற 10 பேர் போதுன்னு சொல்லுவாங்க.
அதனால் எங்கள் நண்பர் ஜெபக்குழு மிஸ்டரி ஊழியத்தில் கூட்டத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வேன் வச்சு கூப்பிட்டுவாங்க, பஸ்ஸை வச்சு கூப்பிட்டுவாங்க, அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா இந்த ஊழியத்தில் ஏதாவது கை வைக்கணும், ஆண்டவருக்கு ஏதாவது சாட்சியாக மாறணும், அப்படிப்பட்ட மக்கள் தான் உள்ளே வரணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து அதிக நாட்கள் ஜெபித்து தான் மக்களை கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னு ஒன்றுங்க, அப்படிப்பட்ட மாநில முகாமில் 1,00,000 பேர் கூட அவங்க நினச்சா கூட்டலாம். எல்லா பகுதியில் 2 வேன் வந்து நீங்கள் எடுத்து 3 வேன் பஸ்ஸை வச்சு எடுத்துகிட்டு வாங்கன்னா 1,00,000 பேர் வருவாங்க. ஆனால் அதனால் எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. மாஸ் தேவையில்லை, எங்களுக்கு கூட்டம் தேவையில்லை, பக்த கொடிகள் தேவையில்லை, ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்கிற சீடர்கள் வேணும்னு சொல்லி தான் இவங்க வந்து அப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்துவாங்க. அப்படி தான் இப்படி ஆண்டவர் நாட்களில் உங்களை என்னையும் ஆண்டவர் அழைக்கிறார். பரிசுத்தமாய் வாழும்போது, உண்மையாக வாழும்போது, சப்பக்கட்டு கட்டாதபடி, உலகத்தோடு ஒத்து போகாதபடி நீங்கள் வாழும்போது நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற இயேசு தான் உண்மையான தேவன் சொல்லி நம்ம சொல்லாதபடி அவர்களே சொல்லுவாங்க. இன்றைய ராஜ்யத்தை ஆளுகிற, இன்றைக்கு ராஜாவா நம்ம அரியணையில் இருக்கிற, இன்றைக்கு தேசத்தை ஆளப்போகிற நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகிறார், இந்த கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் இயேசு. ஆமென். எப்போ சொல்லுவாங்க? நீ முழங்கால் படிட்டு அது அந்த நேரத்தை தவறாதபடி உண்மையோடு பரிசுத்தத்தோடு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், நீங்கள் சொல்ல வேணாம், அவர் சொல்லுவார். இந்த நாட்களில் இது கரெக்டாக 26வது வசனத்தின் பிரகாரம் வருகிற நாட்கள் நடைபெற போகிறது. ஆமாம். இப்படி நம்ம ஜெபிக்கும் போது அவருடைய மனசை துக்கப்படுத்தாதபடி நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் நிமித்தமாக அந்த தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். அது நிமித்தமாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதபடி நீங்கள் அமைதியாக இருந்து ஊழியம் செய்து அமைதியாக இருந்து சாட்சியாக உங்கள் சுற்றி இருக்கிற 4 குடும்பத்தார் உங்ககிட்ட பேசணும். அதுதான் சாட்சி. பார்த்துங்க, எதிர் வீட்டில் பேச மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் பேச மாட்டாங்க, ஆனால் இவங்க சர்ச்சில் போயிட்டு 1 மணி நேரம் ஒரு நாள் போல் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற 4 குடும்பத்தோடு நம்ம ஐக்கியமாக இல்லைன்னா நீங்கள் ஜெபிக்க வேணாம்னு சொல்கிறேன், நீங்கள் ஊழியம் செய்ய வேணாம்னு சொல்கிறேன். அவங்க பேச மாட்டாங்க, அவங்க இப்படி அப்படி, அவங்க எப்படி வேணா இருக்கலாம், அவங்க இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அவங்களோட ஒரு ஐக்கியமாக இருக்கணும். சுற்றி இருக்கிற 4 குடும்பத்தோட பின்பாக முன்பாக சைடில் இருக்கிற 2 குடும்பத்து 4 குடும்பத்தோடு நீங்கள் ஐக்கியமாக இல்லை, சாட்சியம் இல்லைன்னா நீங்கள் ஊழியம் செய்வது ஒரு 6 மணி நேரம் போய் ஜெபிக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இப்படி நீங்கள் சாட்சியம் இருந்துட்டிங்கன்னா உங்களை பார்த்து பக்கத்தில் சொல்லுவாங்க, இந்த தேசத்தின் அதிபதிகள் சொல்லுவாங்க, இந்த தேசத்துடைய மினிஸ்டர் சொல்லுவாங்க, எம்எல்ஏக்கள் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்துவம் ஆராதிக்கிற இயேசுதான் உண்மையான தேவன் சொல்லி அறிக்கையிடுவார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் உண்மையாக வாழ்ந்ததா? ஜெபிக்கலாம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். தானியேல் உண்மையாக வாழ்ந்தது நிமித்தமாக ஆண்டவர் என்ன பெரிய கிஃப்ட் கொடுக்குறாரு. ஆண்டவர் தானியேல் சொல்லலை நான் ஆராதிக்கிற தேவன் இப்படி அப்படின்னு சொல்லலை. சிங்ககபியில் தூக்கி போட்ட ராஜா சொல்கிறாரு தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். என்ன ஸ்டேட்மெண்ட் இல்லை, என்ன ஸ்டேட்மெண்ட். இப்படி உங்களை பார்த்து இந்த தேசத்தை ஆள போகிற பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாரா? மினிஸ்டர் சொல்லுவாங்களா? எம்எல்ஏக்கள் சொல்லுவாங்களா? அவர்களை போலவே நம்ம லஞ்சம் வாங்குகிறோம், அவர்களை போலவே நம்ம வாழ்கிறோம், அவர்களை போலவே சண்டை போடுறோம், அவர்களை போலவே கோர்ட்டுக்கு போகிறோம், அவர்களை போலவே லாயரை வச்சு வாதாடுறோம். பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன தென்னை மட்டை விழுந்ததுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அந்நிய பாஷை பேசி ஆலயத்தில் ஜெபிக்கிறவங்க. தென்னை மட்டை விழுந்துகிட்டே இருக்குது, தென்னை மட்டை வெட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். பக்கத்து வீட்டில் ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் இவங்க உபவாசம் பண்ணி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கு மனம் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். தானியேலை போல நீங்கள் உத்தமமாய் உண்மையாய் பரிசுத்தமாய் நீங்கள் வாழும்போது சுற்றி இருக்கிற 4 குடும்பத்தோடு நீங்கள் சாட்சியாக இருக்கணும். உங்கள் உறவின் மக்கள் மத்தியில், உங்கள் நண்பர்கள் மத்தியில் சாட்சியாக இருப்பது பெருசு இல்லை. உங்கள் வீட்டை சுற்றி 4 குடும்பங்கள். நான் பழைய வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு கடந்து வரும்போது சுற்றி இருக்கிற 4 குடும்பத்தில் அம்மாமார்கள் அழுதாங்கம்மா. நீங்கள் வந்து சாட்சியை கேட்டு பார்க்கலாம். 8 வருஷம் அந்த இடத்துல இருந்தேன். அவங்க நான் வீடை காலி பண்ணிட்டு அந்த அம்மாட்ட போய் சொல்லும்போது அழுதாங்க. ரோட்டில் போனவங்க அழுதாங்க, தயிர் விற்றவங்க அழுதாங்க, எங்கள் வீட்டுக்கு பெருக்க வந்தவங்க அழுதாங்க. அப்படி தான் நாங்கள் ஐக்கியமாக சந்தோஷமாக இருந்தோம். அப்படி தான் நாங்கள் இருந்தோம் 8 வருஷம். அதனால தான் நான் பேசுகிறேன். என்கிட்ட இல்லாத எதுவுமே நான் இப்போ பேச மாட்டேன். சட்டியில் இல்லாத அகப்பையில் வராது. எனவே அழுதாங்க. நீங்கள் வாங்க எங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். 8 வருஷம் இருந்தோம். நாங்கள் அந்த இடத்துல காலி பண்ணும்போது அழுதாங்க. இந்த ஊழியம் செஞ்சு சத்தம் போட்டுருந்தாங்கப்பா, நாசமாக போகிறவங்க போனால் சரி அப்படின்னு சொல்லலையே. ஒரு சத்தம் கூட வராதபடி அவங்க வீட்டு முன்னாடி போய் கார் நின்னா கூட போய் கேட்பேன், அம்மா பாஸ்ட் வந்திருக்காங்க, கொஞ்சம் நேரம் கார் நிற்கட்டுமா? ஓகேப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் நான் ஐக்கியமா. ஏன் ரோடு தானே, கார் விட்டா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். கட்டாயம் சண்டை தான் வரும்ல. அப்படி தான் நீங்களாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ரோட்டில் கார் விட்டா உங்கள் வீட்டு முன்னாடி விட்டோம், ரோட்டில் தானே விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஐக்கியமாக இல்லை. ஆனால் தானியேல் அப்படி இல்லை. தானியேல் அப்படி இல்லை. அந்நிய தேசத்தில் சாட்சியாக நிற்கிறாரு.
தானியேல் ராஜாவுடைய போஜனத்தில் கரைப்படுத்தாதபடி சாட்சியாக நின்னார், உண்மையாக இருந்தார். அது நிமித்தமாக ராஜா அறிக்கையிடுறாரு. அந்த வசனத்தை என்னால் மறக்க முடியாது. தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். நாடு முழுவதும் பறைசாற்றுறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும்போது இந்த ராஜ்யத்தை, இந்த தேசத்தை யார் ஆண்டாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கும் போது சிங்ககிபி வரலாம், நெருப்பு வரலாம், அல்லேலூயா. நீங்கள் ஜீவிக்கும் போது ஆண்டவர் இயேசு கடந்து வருவார். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் வந்தாதான் உயிருள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க முடியும். எனவே போராட்டம், கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க, சாட்சியா நில்லுங்க. தானியேலை போல உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவர்கள் ஆராதிக்கிற இயேசு தான் உண்மையான தேவன், ஆமென் அப்படின்னு சொல்லி உலகம், இந்த தேசத்தை ஆள போகிற தலைவர்கள் சொல்ல போறாங்க. மாறுமா? கட்டாயம் மாறும், நீ உண்மையா இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம், எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம், உமக்கு நன்றிப்பா. எங்களை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்துங்கப்பா. தானியேலை போல பரிசுத்தமா ஜீவிக்க ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியத்தோடு ஒத்து போகாதபடி, சப்பக்கட்டு கட்டாதபடி, ஊரோடு ஒத்து போகணும், வேற வழி இல்லை, அப்படி சொல்லாதபடி உமக்கு தீவிரமா நிற்க, சாட்சியா நிற்க, பெருமைக்காக அல்ல, உம்முடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க கிரேசி ஊழியத்தை அப்படி தாங்கப்பா. எல்லா டிவி ஊழியத்தை போல அல்ல, எங்களுக்குன்னு ஒரு மகிமை கொடுத்துருக்கீங்க, வித்தியாசத்தை காண்பிக்க எங்களுக்கு பலன் தாரும். நன்றிப்பா, சோத்திரம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். காலை துவங்கி மட்டும் நீங்கள் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. எங்களுடைய பாடல், எங்களுடைய துதி வேலை, ஜெபம், சாட்சி, உங்களுடைய வார்த்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தீங்க, எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. அதற்காக நன்றிப்பா. இது நாளில் இந்த ஜெபத்தை நடத்தி கொடுத்த அன்பு அக்கா ஜெயந்தி அக்காவுக்காக நன்றி. அவள் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவள் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். நேற்று நாளில் அவ்வளோ வேலைகள் இருந்தாலும், வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும், எப்படியாவது போய் கிரேசி ஊழியத்தை, அந்த ஜெபத்தை நடத்தணும்னு சொல்லி கடந்து வந்தாங்களே ஆண்டவரே, அந்த ஏக்கத்தை, அந்த வாஞ்சி அறிந்து ஆண்டவரே நான் சோதரிக்கிறேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். நீங்கள் மத்தியில் வந்த ஜெபரன் அக்கா குடும்பத்துக்காக, தேவகனி அக்கா குடும்பத்துக்காக, இதுதான் வந்த சகோதரிக்காக, ஐயாவுக்காக உமக்கு நன்றி. இங்கே பணி செய்கிற ஆண்டவரே அஜித்துக்காக, சுந்தருக்காக நன்றி ஆண்டவரே. அநேக காரியங்கள் எதிர்ந்து ஜெபித்தாங்க. ரோஸ்லி ஆண்டிக்காக, உஷாரணி அம்மாவுக்காக, அப்பா ஹெலன் அக்காவுக்காக, ஆண்டவரே வசந்தி அம்மாவுக்காக, ஆண்டவரே இன்னும் அநேகர் இந்த டிவிக்கு முன்னாக இருந்து பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இதில் இருக்க மேரி அக்காவுக்காக நன்றி, ஆண்டவரே மார்கரெட் அக்காவுக்காக நன்றி, ஆண்டவரே இந்த ஊழியத்துக்காக கொடுக்குறவங்க, ஜெபிக்கிறவங்க, உழைக்கிறவங்க, ஆண்டவர் எல்லாரையும் அப்படி வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த கிரேசிக்கு முன்பாக ஆண்டவர் இன்னைக்கு தான் சொல்லியிருக்கீங்க, உன் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கிரேசிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். நீ சொல்லிருக்க, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் நான் செய்த கிரியைகளை செய்வான், ஹல்லேலூயா, அதுக்கு மேலான கிரியைகளை செய்வான். நீங்க இருந்தீங்களா? இன்றைக்கு கடன் பிரச்சனை இருக்க மக்கள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கடன் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் நாமத்தில் எது கேட்டாலும் தருவேன்னு சொன்ன ஆண்டவர், செய்வேன்னு சொன்ன ஆண்டவர், செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தோடு நாளில் அமர்ந்திருந்தாலோ அந்த கஷ்டம் மாறட்டும், பலவீனத்திற்கு பலவீனம் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. லார்ட் ஜீசஸ் க்ளோரி, உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும், இந்த கிரேசியோடு இணைந்திருக்கிற குடும்பங்கள், இந்த கிரேசி அமர்ந்திருக்கிற குடும்பங்கள், இந்த கிரேசி ஊழியத்துக்காக கொடுக்கிறவங்க, உழைக்கிறவங்க, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலோ அவருடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்யட்டும், சாட்சியா இருக்கட்டும். உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ஆமென், அப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி பிள்ளைகள் வாழட்டும் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்திருப்பதற்காக சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவரே சிந்தியங்களை மீட்டெடுத்த தெய்வம், நாங்கள் வாழ்ந்திருப்பதற்காக நீ தரித்திரரானீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்தீர் ஆண்டவரே, எழுந்து காணப்படுகிறது உலகத்துல. உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. செய்போருக்கா நன்றி. பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாக வாழ்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மீதிய நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அடுத்த வாரம் இதே நேரத்தில் கூடி வந்து ஜெபிக்க நேரம் மட்டும் உங்களுடைய கரம் இருக்கட்டும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வர தடைப்பட்டிருக்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், அவருக்கு நல்ல சுகபலன் தருவீராக ஆண்டவரே. சாந்தி அக்காவுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுக்கு அந்த முதுகு பெயின் எடுத்து போடும். சந்திரனுக்காக ஜெபிக்கிறோம், மீனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே எங்கள் ஊழியம் செய்த நிமித்தமாக
5 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த அன்பு சகோதரிக்கு அருமையான ஒரு குழந்தை ஆண்டவரே இந்த கருவில் துமக்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கீங்களப்பா. இந்த 4 மாதங்கள் கடந்து வர உதவி செய்திருக்கிறேன். 5வது மாதத்திலேயோ அன்பு மகளை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து மீதியான மாதங்களை அந்த குழந்தை சுமந்து பெற்றெடுக்க சுகப்பிரசவத்தை தந்த மகளை ஆசீர்வதித்து இங்கே வந்து சாட்சி சொல்லட்டும். நமக்கு ஊழியம் செய்ததுனால, முன்பாக இருந்து ஜெபித்ததுனால அந்த பாக்கியத்தை மகள் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி விசுவாசித்து நன்றி சொல்லுகிறோம். குடும்பம் நல்லா இருக்கட்டும். ஹல்லேலூயா. குழந்தை பாக்கியத்தை ஏங்குகிற பிள்ளைகள் உண்டுப்பா. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வீராக. ஹல்லேலூயா. சிஷ்மா மத்தியில் ஜப்ரானி அக்காவுக்காக மகள் ஆக்னஸ்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் ஜெபிக்கிறோம், இன்றைக்கு ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வீராக. பிளாரன்ஸுக்கு செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அநேகருக்கா ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வசந்திக்கா ஜெபிக்கிறோம். இப்படி நிறைய பேர் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். நான் யாரெல்லாம் பெயர் வைத்து ஜெபிக்கிறோமோ அத்தனை பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை தந்து கனப்படுத்தணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியானத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படும். பெரிய காரியங்களை செய்யும். நீ பெருகணும், நாங்கள் சிறுகணும். எங்களை பார்க்கிற மக்கள் உண்மை காணட்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து எங்கள் ஆண்டவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு நன்றி சொல்லி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் அவனை கூட விசேஷமாய் இந்த கிரேஸ் டிவி இந்த நாளில் இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளோட பிள்ளைகளோடு கூட ஆப்போசிட் சைடில் இருந்து டிவிக்கு முன்னாக அமர்ந்து ஜெபித்த நம்முடைய பிள்ளைகளோட குடும்பத்தோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.